வணக்கம், நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 3யோட டிஎன்இஏ 2023 டிஎன்இஏ 2024 அதோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 3ல் வந்து நமக்கு டிஎன்இஏ 2023ல் பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் எவ்வளவு, பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளவு, ஆப்சன்டீஸ் எவ்வளவு எல்லாமே தெரியும். டிஎன்இஏ 2024ல் கேண்டிடேட்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு அலாட் ஆகிருக்கு, ஆப்சன்டீஸ் இன்னும் ஒரு 5 days ஆகும், நம்ம வெயிட் பண்ணணும், ரைட். ஆனால் ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். ஸோ போன வருஷம் 89,694 பேர் டிஎன்இஏ 2023 கேண்டிடேட்ஸ் டு பி பார்ட்டிசிபேட்டட். கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணவங்க எவ்வளவு? 89,694. நான் சொல்கிறது இப்போ எல்லாமே டிஎன்இஏ 2023. ஸோ எத்தனை பேருக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா போன வருஷத்தில் 44,431 பேர். ஸோ 44,000 பேர் தான் போன வருஷம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 45,263 பேர், கிட்டத்தட்ட 50.4 பேர் ஆப்சண்ட். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து 0.5% அப்படியே ஆப்சண்ட் தேர்ட் ரவுண்டில். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கன்கரன்ஸ் கிடைக்குதுன்னா, தேர்ட் ரவுண்டில் வர்ற காலேஜஸை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போயிடுவாங்க, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எடுக்காமல் போயிடுவாங்கங்கிறது ஒரே விஷயந்தான் இதில் காட்டப்படுது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ தேர்ட் ரவுண்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 50% ஆஃப் பீப்புள் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. திஸ் அப்ளைஸ் டு டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 3 ஆல்சோ. நமக்கு 5 days கழித்து வர ரிசல்ட்டை நான் இன்றைக்கே சொல்கிறேன். நமக்கு எத்தனை கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 3ல் வந்து 92,998 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ரைட். பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இப்போது பார்ட்டிசிபேட் பண்ணதில் எத்தனை பேர் ஆப்சன்டீஸ் ஆகிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அலாட்டட் எத்தனை பேருக்கு தெரியாது. நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பண்ண தான் தெரியும், அப்வர்டு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க தெரியாது. ஸோ அப்போ இதுலேயும் எத்தனை பேர் வந்து தோராயமாக நமக்கு அலாட் ஆகலாம் அப்படின்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பேருக்கு அலாட் ஆகலாம். ஒரு 42,000 பேர் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. இல்லாட்டின்னா சரி விகிதமாக வச்சுட்டா கூட ஒரு 46,000 பேர் வந்து அலாட் ஆகிருக்கும், 46,000 பேருக்கு ஆப்சன்டீஸ் ஆகும். ஆனால் எக்காரணத்து கொண்டும் ஆப்சன்டீஸ் பர்சன்டேஜ் 10%, 20% இருக்காது. கண்டிப்பாக 50% பக்கத்தில் தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் கவுன்சிலிங் குயிட் பண்ணிட்டு போகிறது தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். நீங்கள் அப்படி குவிட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக குவிட் பண்ணிட்டீங்க, ஓகே, தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்டு, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா நம்ம ஏன் போய் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்துருக்கணுங்கிறது உண்மை தான். பட் அதை இந்த நேரத்தில் பேசுகிறது சரியாகாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்காக நீங்கள் பெரிய காலேஜஸ்லாம் ஃபோன் பண்ணி பாருங்கள். அது ராமகிருஷ்ணாவாகட்டும், ஸ்ரீகிருஷ்ணாவாகட்டும், ஈஸ்வர் ஆகட்டும், மெஃப்கோ ஆகட்டும், நேஷ்னல் காலேஜ் கோவில்பட்டி ஆகட்டும், பிஎஸ்என்ஏவாகட்டும், சென்னை இன்ஸ்டியூட் ஆகட்டும், இந்த மாதிரி சென்ட் ஜோசப், பனிமலர், இந்த மாதிரி பெரிய காலேஜஸ்க்கு எல்லாமே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன சீட் இருக்குது, நீங்கள் எந்த சீட்டை கவர்மெண்ட்டு ஃபீஸில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுங்கள். ஈவன் இட் இஸ் மெக்கானிக்கல் ஆர் சிவில் யூ கேன் டேக் இட். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிருந்தீங்கன்னா அது கிடைக்காதனால தான் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ பனிமலரோட மெக்கானிக்கல் சும்மா கிடையாது. பனிமலரில் ஒரு 10 சீட் தான் மெக்கானிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 140, 135 முடிஞ்சிடும். அப்போ 100 எடுத்தவங்க, 90 எடுத்தவங்க, 80 எடுத்தவங்க, 110 எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், போய் அப்ரோச் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஃபீஸை நம்ம கட்டுறதுக்கு ஓகே சார், உங்கள்கிட்ட சீட் இருக்குமான்னு கேட்டு பாருங்கள். அவங்களும் கண்டிப்பாக அந்த ஃபில் ஆகாத சீட்டை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க இன்னொருத்தருக்கு. ஸோ இட் இஸ் த கேஸ். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அந்த 25,000 லாஸ், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த லாஸுமே கிடையாது. நீங்கள் இதை அனலைஸ் பண்ணுங்கள். இதை அனலைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.